ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃபீனிக்ஸ். விக்கல்ங்கிறது சாதாரணமான ஒன்று. நம்ம எல்லாருக்குமே ஒரு தடவையாவது விக்கல் வந்திருக்கும். அப்படி விக்கல் வந்தால் நாம என்ன பண்ணுவோம்? தலையில் தட்டி கொடுத்து கொஞ்சம் தண்ணி குடிச்சா விக்கல் நின்றுடும். அப்போவும் விக்கல் நிற்காம அரை மணி நேரம் நீடிச்சா கொஞ்சம் பயமாக இருக்கும். ஒரு வருஷம் முழுக்க நீடிச்சிட்டு இருந்தால் நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும்? நினச்சி கூட பார்க்க முடியல. ஆனால் அமெரிக்காவை சேர்ந்த சார்லஸ் ஆஸ்போன்கிறவருக்கு 68 ஆண்டுகள் தொடர்ந்து விக்கல் நிற்காம வந்துட்டே இருந்திருக்கு. இவருக்கு விக்கல் வர்றதுக்கான காரணம் 1922 160 கிலோ உள்ள பன்றியை இறைச்சி கூடத்துக்கு தூக்கிட்டு போகும்போது பெருமூளையோட ரத்த நாளம் சேதமடைஞ்சு அவருக்கு விக்கல் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போதிலிருந்து விக்கலை நிறுத்துறதுக்கு அவர் பல முயற்சிகளையும் சிகிச்சைகளையும் மேற்கொண்டார். ஆனால் அவருக்கு எதுவுமே கை கொடுக்கல. இவரை பற்றி வெளியுலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி பலரும் கடிதங்கள் மூலம் அவருக்கான தீர்வை சொன்னாங்க. ஆனால் எதுவும் பலனளிக்கல. அதே சமயம் பல ஆராய்ச்சியாளர்கள் இவரை ஆராய்ச்சி செஞ்சாங்க. ஆனால் யாராலையும் இவருக்கான தீர்வை கண்டுபிடிக்க முடியல. 3 வினாடிக்கு ஒரு முறைன்னு ஒரு நாளைக்கு 24,000 தடவைக்கு மேலே 68 ஆண்டுகள் தொடர்ந்து விக்கல் வந்துட்டே இருந்திருக்கு. காலப்போக்கில் விக்கலோட எரிச்சலை குறைக்கவும் சுவாச நுட்பம் மூலம் விக்கல்னால வரும் சத்தத்தை குறைக்கவும் கற்றுக்கிறாரு. 1990 முழுமையாக விக்கலை நிப்பாட்டுறாரு. துரதிர்ஷ்டவசமாக விக்கல் நின்ன ஒரு வருஷத்துலேயே